வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப். இந்த ராசி லக்னம் காம்போவில் தொடர்ந்து நிறைய வீடியோ கேட்டதுனால ஒரு கிளியரான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ராசிகளுடைய லிஸ்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். கடகம் அப்படிங்கிற ராசி, விருச்சிகம், அதுக்கப்புறம் தனுசு. ஏன் இந்த 3 ராசியை நான் கம்பைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு காரணம் சொல்லிடுறேன். கடகம் அஷ்டமத்திலேருந்து சனி விலகி 9ஆம் இடத்துல இருக்குது. அஷ்டம ஸ்தானத்துலேருந்து நிறைய கோள்கள் விலகி மார்ச் 2026 9th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுது. பர்டிகுலராக சுக்ரன். இதை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்திருக்கேன். அதேமாதிரி விருச்சிகம் 4, 5ஆம் இடத்துல ராகு மற்றும் சனி அசுபர்கள் 4 and 5 பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ அதே 4 and 5 மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் ஆகுது, ஒன்று டிரான்சிட் ஆகுது. அதனாலையும் இந்த விருச்சிகத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும் கடகத்துக்கு விருச்சிகத்துக்கும். அடுத்தது தனுசு. தனுசு பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது. பட் ஆனால் அந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு சனி 4th ஹவுஸில் அதோடு இப்போ கம்பைன் ஆக போகக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரனால சில மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் இந்த 3த்தையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரே கேட்டகரிக்குள்ளே வருது. இப்போ கடகம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்துருக்கீங்க, விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, இல்லை தனுசு. இந்த 3 ராசியை சேர்ந்தவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், கிளாரிட்டி புரியும். இப்போ நான் சொன்னபடி மார்ச் 2026 சில டிரான்சிஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு மோசமான பலன்லேருந்து ஒரு பெட்டரான இடத்துக்கு கொண்டு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னென்னா, நல்ல பலன் நடந்துடும், சூப்பராக நடந்துடும் அப்படின்றத விட ஒரு மோசமான பலன் நடந்துட்டு இருந்தது, இல்லை வருத்தமாக இருந்தது, ரொம்ப தடையாக இருந்தது, ரொம்ப போராட்டமாக இருந்தது, ரொம்ப சிக்கல்கள் இருந்தது, ரொம்ப நோய்கள் இருந்தது, வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தது, ஒரு மாதிரி எதுவுமே அமையலை, எதுவும் கிடைக்கல, எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நொந்து போயிருந்தோம். அதுலேருந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் தான் மார்ச் 2026. இது உங்கள் ராசிக்குண்டான ஒரு அமைப்பு. மூன்று ராசிக்கும் அப்படி தான் இருக்குது. இது அப்படியே நடக்குமா, இல்லை அதை விட இன்னும் பெட்டராகவே நடக்குமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டில், அதாவது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊரை வச்சு உங்களோட ஜனன வாழ்க்கை, அதாவது ஜனன ஜாதகத்தில் என்ன தசை, என்ன புக்தி நடக்குது. ஒரு யோக தசை நடக்குதா, இல்லை யோக புக்தி நடக்குதா, இல்லை யோக தசை நடக்கலையா, யோக புக்தியும் நடக்கலையா, இதை முதல்ல உறுதிப்படுத்துங்க. எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். கடகராசி இந்த மார்ச்சில் டிரான்சிஷன்லாம் ஃபேவராக இருக்குது. தனுசு ராசி, விருச்சிக ராசி டிரான்சிஷன்லாம் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது. தசை யோக தசையா, இல்லை பாவ தசையா, இல்லை நியூட்ரலாக ஃபஸ்ட்டு டிக் அடிச்சிருங்க. அப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள் கண்டினியூ ஆகுமா, கண்டினியூ ஆகாது, அது கன்ஃபார்ம் பண்ணிடும். யோக தசையாக இருந்தால் அங்கே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். லைக் இப்போ 50% அப்படின்னா, இப்போ நல்ல பலன் 60% வச்சுங்க, நல்ல பலன் 60%. அங்கேருந்து ஒரு யோக தசை நடக்குதுன்னு சொன்னால் அப்படியே 70 மாற்றும். யோக புக்தி நடக்குதா 75 கொண்டு போயிடும். சப்போஸ் பாவ தசை நடக்குதா 60 ஒரு 10 மைனஸ் பண்ணுங்கள், 50. சப்போஸ் அது புத்தியும் நல்லா இல்லை அப்படின்னு வச்சோன்னா இன்னொரு 10 கம்மி பண்ணிங்க, 40 ஆகிடும். சப்போஸ் நியூட்ரல் அப்படின்னா 60 மெயின்டைன் பண்ணும். இதுதான் பாயிண்ட், புரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்தது இது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அடுத்தது என்ன லக்னத்தை சேர்ந்திருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் கடகராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசியை சேர்ந்திருந்து லக்னம் உங்களுக்கு யோக லக்னம், அதாவது இந்த 2026 நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் ஒரு யோக லக்னமாக இருந்திருந்தால் சூப்பரான ஒரு பலனை தரும். அப்படி யோகமான லக்னம்னா என்னன்னா, அந்த லக்னத்துக்கு டிரான்சிஷன்ஸ் எல்லாமே கரெக்டான பொசிஷனில் நிற்கும். அதில் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ரிஷப லக்னம் வந்திருக்கு, இல்லை மிதுன லக்னம் வந்திருக்கு, இல்லைனா உங்களுக்கு துலாம் லக்னம் வந்திருக்கு, அட்லீஸ்ட் மகர லக்னம் வந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பாசிட்டிவான டைரக்ஷனில் கொண்டு போகும். சரி, அப்படி இல்லை, அந்த லக்னம்லாம் நாங்கள் கிடையாது, எங்கள் லக்னம் மேஷ லக்னம் ஆனால் ராசி தனுசு ராசி, லக்னம் மீன லக்னம் ஆனால் ராசி விருச்சிக ராசி, லக்னம் இந்த பக்கம் கும்ப லக்னம் ஆனால் ராசி கடக ராசி, இந்த காம்பினேஷன் இருக்கும். ஏன்னா லக்னம் சிம்ம லக்னமாக வந்துட்டோம், இல்லை லக்னம் கன்னியா லக்னமாக வந்துடுச்சு. ஸோ இப்படிலாம் கம்பைன் ஆகிருக்கு. எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியுடைய பலன் இப்போ தான் ஒரு ஷிஃப்ட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து வேறு ஒரு ஷிஃப்ட் நடக்குது. பட் லக்னத்துடைய ஸ்கோர் ஆர் ஸ்ட்ரென்த்தும் பெரிய லெவலில் பேசப்படலை. அப்போ ராசியுடைய பலனும் லக்னத்துடைய பலனும் கம்பைன் பண்ணும்போது ஒரு ஆவரேஜான ஒரு ரிசல்ட்ஸை தான் அதை கொண்டு வருது. சரி, அட்லீஸ்ட் தசாபுக்தி நல்லா இருந்தால் இந்த ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் கொண்டு போகும். தசாபுக்தியும் வீக்காக இருந்தால் இன்னும் பிலோ ஆவரேஜுக்கு அது கொண்டு வந்துடும். இவ்வளோதான் பாயிண்ட். ஸோ இது ஒரு கிளாரிட்டியோடு நான் கொடுக்குறேன். ஒரு ராசி பலன் பார்க்குறவங்களுக்கு மாதந்தோறும் பார்க்குறீங்க, அந்த மாதந்தோறும் பார்த்தாலும் ஒரு தெளிவான புரிதலுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்குறேன். அந்த தெளிவான புரிதல் என்ன அப்படின்னா, அந்த ராசிப்படி ஒரு நேரம் நல்லா வந்திருக்கு, ஒரு சேஞ்ச் வருது, ஒரு முயற்சி ஜெயிக்க போகுது அப்படின்னாலும் கூட
அதுக்கு அடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி அந்த தசா என்ன நடக்குது, புக்தி என்ன நடக்குது, அதுக்கடுத்து என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கோம். அதே மாதிரி கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஜனன ஜாதகம், அதாவது பேர்த் சார்ட் அப்படிங்கிறது, பேர்த் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. தோஷமே இல்லாத ஜாதகம், எந்த குறையும் இல்லாத ஹாரோஸ்கோப்பாக இருக்குது, எந்த விதமான கெடுதலுமே இல்லாத ஹாரோஸ்கோப்பாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த தசாபுக்தி இருந்தாலும் அது கெடுதலை செய்யாது, எந்த டிரான்சிஷன் இருந்தாலும் கெடுதலை செய்யாது, ஏழரை சனி வந்தாலும் கெடுதல் செய்யும். ஏன்னா சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க, வாழ்க்கை முழுக்க எப்பவுமே ஒரே கிராஃபில் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. லைஃப் ஃபுல்லாக தே வில் மெயின்டைன் த சேம் கிராஃப். அப்போ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வருத்தமோ நெருக்கடியோ ஒன்றுமே இல்லை, தெளிவாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஏன்னா விதிப்படி அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே அந்த சார்ட்டில் வந்து அமையலன்னு அர்த்தம். 8வது பாவம் கர்மா அவங்களுக்கு சுத்தமாக இருக்குது. 10வது கிரகம் 10வது ஸ்தானம் அவங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியாக இருக்குது. ஸோ நல்ல வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கெட்ட கர்மா இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தோஷம் அடையலை, நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு புரிதலோடு இது நீங்கள் புரிஞ்சுங்க. கடகராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு லக்னங்கள் சுபமான சந்தோஷமான லக்னங்களாக இருந்தால் இந்த மாதம் நிச்சயமாக இந்த ஷிஃப்ட், இந்த மாற்றம் பெட்டராக ஆக போகுது. ஒருவேளை லக்னங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த சமயத்தில் 2026 மார்ச் மாதத்தில் நீங்கள் வந்து அதாவது அவுட் ஆஃப் இந்த ரிஷபம், மிதுனம், இந்த துலாம், இந்த மகரம் இல்லாத மற்ற லக்னங்களை சேர்ந்திருந்தால், மேஷ லக்னமாவோ, மீன லக்னமாவோ, கும்ப லக்னமாவோ, இல்லை தனுர் லக்னமாவோ, இல்லை சிம்மம் கடகத்தை லக்னமாவோ சேர்ந்த, கன்னி லக்னமும் சேர்ந்திருந்தால், விருச்சிக லக்னமும் சேர்ந்திருந்தால், அப்போ அந்த பாதிப்பு அப்படிங்கிறத வந்து போராடி தான் அடுத்த முயற்சி எடுத்து தான் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வைக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறேன். அதே மாதிரி தசாபுக்தியை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். மாதந்தோறும் நம்ம எப்படா மாறும், எப்படா இந்த விஷயம் மாறும்னு யோசிச்சிருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கோ. இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்மளோட பேர்த் சார்ட்டில் உள்ள தசாபுக்தியும் அந்த பேர்த் சார்ட்டில் உள்ள லக்னமும் அதே மாதிரி அதோடைய பேர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்போட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேருக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி, தசாபுக்தியாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள நெகட்டிவை ஈஸியாக நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் இருக்குது. அதேமாதிரி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து பின்பற்றினால் சில விஷயங்களை மாற்றத்தை செய்யும். அது எந்த பர்டிகுலர் பிளானெட்டு, எந்த பர்டிகுலர் ஹவுஸில், என்ன பர்டிகுலர் ஸ்டாரில் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சில ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கா, எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியுமானா அது முடியவே முடியாது. சிலதுக்கு இருக்குது, சிலதுக்கு இல்லை. அதே மாதிரி சிலதுக்கு வந்து டைம் எடுக்கும், சிலதுக்கு டைம் குயிக்காக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராக்டிஸஸை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் கேட்டாங்க, இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம், ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணிச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டீமையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் lifehoroscope.in ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.